எல்லாரும் ஸ்பேஸுக்கு போகிறீங்களோ இல்லையோ, ஆனால் இந்த கண்டிப்பாக உங்கள் லைஃப்பில் இந்த லிமினல் ஸ்பேஸ்க்குள்ளே கண்டிப்பாக போகணும். லிமினல் ஸ்பேஸுங்கிறது என்ன அப்படின்னா, நீங்கள் இப்போ என்னவா இருக்கீங்களோ, அதே மாதிரி நீங்கள் என்னவா ஆகணுமோ, அந்த டிரான்சிஷனுக்காக இன்பிட்வீன் ஃபேஸ் தான் இந்த லிமினல் ஃபேஸ். பர்சன் எக்ஸ் வந்து 9 to 5 ஜாப் போகிறாங்க. அவங்களுக்கு ஃப்ரீலான்ஸ் பண்ணணுங்கிற மாதிரி ஆசை இருக்குது. அதனால அவங்க 9 to 5 ஜாபை குவிட் பண்ணிட்டு ஃப்ரீலான்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸ்டார்டிங்கில் ஏதோ 1-2 ஆர்டர் தான் அந்த மாதிரி அவருக்கு கிடைக்குது. அந்த சுச்சுவேஷனில் அவர் சைக்காலஜிக்கலாக என்ன யோசிக்கிறார் அப்படின்னா, நம்ம பிரெயினுக்கு எப்போவுமே வந்து ஒரு சர்டனிட்டி, ஒரு அந்த மாதிரி தான் நம்ம எவல்யூஷனாக நம்ம வயராக இருக்கோம். அதனால இந்த ஒரு டிஸ்கம்ஃபர்ட்டோ இல்லை ஒரு நம்ம அவுட் ஆஃப் ஜோன் விட்டு வர்றப்போ நம்மளுக்கு ஏகப்பட்ட ஆன்சைட்டி இருக்கும், ஒரு டிஸ்கம்ஃபர்ட் இருக்கும். அப்போது ஏகப்பட்ட கன்ஃபியூஷனில் இருப்போம். பெசாட்டி நம்ம அதுவே 9 to 5 ஜாப்லேயே இருந்துருக்கலாமோ, தேவையில்லாமல் இங்கே வந்துட்டோமோ அப்படிங்கிற மாதிரி தோணும். ஆனால் அந்த ஃபேஸ் தான் உங்களை மொத்தமாக மாற்ற போகுது. உங்களோட பர்சனல் ஐடென்டிட்டியை அப்படியே திருப்பி போட போகுது. ஆனால் அது எப்போ சேஞ்ச் ஆகும்னு நம்மளால் சொல்ல முடியாது. அது உங்களோட மைண்ட் செட்டை பொறுத்து தான். கொஞ்ச நாள் ஆனதுக்கப்புறமா அவர் வந்து அந்த பர்சன் எக்ஸுங்கிறவர் வந்து ஃப்ரீலான்சிங்கில் பண்ணி ஒரு பிஸ்னஸே ஸ்டார்ட் பண்ணி அவர் ஆண்டர்ப்ரனர் ஆகிட்டார். அவர் அந்த இடத்துல வந்து அந்த லிமினல் ஸ்பேஸை ஒழுங்காக யூஸ் பண்ணனால தான் இப்போ ஒரு பெரிய ஆண்டர்ப்ரனராக ஆரம்பிச்சு. யாராச்சும் இப்போ லிமினல் ஸ்பேஸில் தான் இருக்கீங்க அப்படிங்கிறனா அந்த காமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள்.